ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் எவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியே கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மை டியர் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோ நம்ம பார்க்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து ஃபேஸ்புக் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. எல்லாருமே ஃபேஸ்புக் என்னோட இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே இன்ஸ்டா, ட்விட்டர், வாட்ஸ்அப்னு போனாலும் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களோட அதிக நேரத்தை வந்து டிக்டாக்ல தான் செலவிடுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட டிக்டாக் எப்படி உருவாச்சு, அதுக்கான பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது போன்ற ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிக்டாக் யாரோடது பார்த்தீங்கன்னா வந்து அலெக்ஸோ அண்ட் லியூ யாங், இவங்க ரெண்டு பேரோட தான் இந்த டிக்டாக் நிறுவனமானது. இந்த டிக்டாக் நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹாங்காங் நகரத்தில் இருக்குது. சாண்டா மோனிகா அண்ட் கலிஃபோர்னியா போன்ற இடங்களில் வந்து இதுக்கான கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக் நிறுவனம் எப்போ உருவாக்கப்படுதுன்னா மியூசிக்கலி என்ற பேரில் 2014 வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் டப் ஸ்மாஷ் என்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த டப் ஸ்மாஷ் என்ற விஷயம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் எப்படி உள்ள வந்ததுன்னா, தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் வந்து உதாரணத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் வந்து தளபதியோட ஐ எம் வெயிட்டிங் டைலாக்லாம் சொல்லி அண்ட் அருண் விஜய் வந்து தலையோட டைலாக்ஸ்லாம் பேசின தொட்டு டப் ஸ்மாஷ் உள்ள வந்தது. அங்கிருந்து அதை விட பெட்டராக தொட்டு மியூசிக்கலியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பேற்பட்ட மியூசிக்கலியானது 2016 மே மாதம் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து கிட்டத்தட்ட 90 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வருஷத்தோட முடிவிலே கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட மியூசிக்கலியானது 2016 யூஸ் பண்ண வியூவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுளா இருந்தது. 2017 மே மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 200 மில்லியன் பீப்புள் வந்து மியூசிக்கலியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த மியூசிக்கலியை வந்து டிக்டாக் நிறுவனம் வந்து வாங்கி இருந்தது. ஆனால் அஃபிஷியலாக வந்து அவங்க டிக்டாக்ன்ற பேர் மாதம் வச்சிருந்தாங்க. எப்போ டிக்டாக்ன்ற பேரை மாற்றிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2018 வந்து டிக்டாக்ன்ற ஒரு பேரை வந்து மாற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 34 லாங்குவேஜில் வந்து டிக்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. டிக்டாக்ல போய் 34 லாங்குவேஜில் இருக்கிற அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். பட் இவங்களோட கொள்கையானது என்னன்னா, வேர்ல்டு லெவலில் இது இன்னும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும், உலக மொழிகள் எல்லாத்துலேயும் வந்து டிக்டாக் வந்து தலை சிறந்து இயங்கணும் அப்படின்றதான் இவங்களோட ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. அப்பேற்பட்ட டிக்டாக்ல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல முடியாது, என்டர்டெயின் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இது மூலிமா வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிக்டாக் வந்து கடந்து வந்த பாதையாக இருந்தாலும் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட போன வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதி வந்து இறந்துட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டு. எதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேர்ள்ஸோட வாய்ஸஸ் எல்லாம் எடுத்து நிறைய டப் ஸ்மாஷ் நிறைய டிக்டாக் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் அதை அவனை வந்து நிறைய பேர் கலாச்சி நீ பார்க்கறதுக்கு வந்து ஒரு கேமர் இருக்கு அந்த மாதிரி சொன்ன தொட்டு மனம் உடைஞ்சு அவன் வந்து இறந்துருந்தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேர் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, காவல்துறை அதிகாரிகளை வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணதுனால. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆபாசமான வீடியோங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு சில இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்கூலுக்கு போகிற பெண்கள் சின்ன பொண்ணுங்களாம் என்ன பண்ணாங்கன்னா டிக்டாக்கை வந்து விரும்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆபாசமான வார்த்தைகள் உள்ள பாடல்கள், ஆபாசமான காட்சிகள், நிறைய விஷயங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் வந்த கீதா கோவிந்தம் படத்தில் வந்து இங்கே பாடல் போல அந்த மாதிரியான ஹீரோயின் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நிறைய ஆபாசமான வீடியோக்கள் வந்து டிக்டாக்ல வர ஆரம்பிச்சுது. இதே வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, தப்பான வெப்சைட்ஸில் வந்து இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பதிவிறக்கம் வந்து பண்ணப்பட்டிருந்தது. அந்த தப்பான வெப்சைட்டில் போயிட்டு தப்பான ஆபாச படங்களை பார்க்க போகிற நிறைய வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்படுது. ஸோ இப்படி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. மீடியாலையும் அப்பப்போ வந்து இந்த மாதிரியான, அதாவது டிக்டாக்ல வந்து ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் கெட்டு போகிற மாதிரியான நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி நிறையான நியூஸஸ் போட்டோம் வந்து இது வந்து திருந்துற மாதிரி வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அறகுறையான ஆடைகள் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆபாசமாக டிக்டாக் பண்ண பெண்களை ஒரு குறிப்பிட்ட கேங் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரியான பிளான்லாம் பண்ணாங்க. இந்த விஷயம் பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்து போலீஸ், நம்ம தமிழக போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும், எப்படி போகும்ன்றது தெரியல. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் டிக்டாக்ல கரெக்டாக பண்ணி என்டர்டெய்னிங் கரெக்டாக பண்ணி அதில் வந்து தன்னோட திறமையை காமிச்சு சினிமாவில் வளர்ந்துட்டு வரவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. டிக்டாக்ன்றது வேர்ல்டு லெவலில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் எங்கன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு லெவல் தாங்க இருக்குது. லெவல் தாண்டி போனோம்னா எல்லாமே ஆபத்து தான். டிக்டாக் பண்ணுற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இது வந்து தன்னோட வீடு தன்னோட 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இதை தாண்டி இந்த சமுதாயமே நம்மளை பார்க்குற ஒரு விஷயமா தான் வந்து அந்த டிக்டாக் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, டிக்டாக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இந்த இடத்துல சொல்ல வரும்ல, மொத்த இன்டர்நெட்டையும் நம்ம எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து தான் அமையுது. நம்ம அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும்.
அதை தப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா அது வேறு யாரையும் கெடுக்காது, நம்மளை தான் கெடுக்கும். ஸோ இது வந்து டிக்டாக்கை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அண்ட் அதில் நடக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் போன்ற விஷயங்கள் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு டிக்டாக் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கிட்டு இருக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிக்டாக் வந்து சிறந்ததா, அது எப்பேற்பட்ட உங்களோட தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க விஷயம் தான், காமிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அந்த வீடியோஸையும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக நெட்டிஃபாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு கான்செப்ட்ல வேற ஒரு வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரும் டாடா, பை பை. நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.